ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகிய மலைநகரம் தான் இந்த ஊட்டி. ஹில் ஸ்டேஷன் குயின் என்று அழைக்கப்படும் இந்த ஊட்டி உங்களோட வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ். ஸோ இந்த வீடியோவில் ஊட்டியில் இருக்கிற மேஜர் டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மலை ரயில் பயணம். ஊட்டினாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது ஊட்டியோட இந்த டாய் ட்ரெயின் ட்ரிப்பு தாங்க. இந்த டாய் ட்ரெயின் மேட்டுப்பாளையத்து ஊட்டி 4.75 மணி நேரமும், ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் 3.5 மணி நேரமும் ஒரு நாளைக்கு ரன் ஆகுது. இந்த ட்ராவலில் இன்பிட்வீன் நிறையா ஸ்டாப்ஸில் நிறுத்துவாங்க. இந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா 16 டனல்ஸ் இருக்குது, 250க்கும் மேற்பட்ட வளைவுகள் இருக்குது, பழமையான பாலங்கள் இருக்குது, நிறையா தேயிலை தோட்டங்கள் இருக்குது. அந்த எட்ஜில், மலையோட எட்ஜில் இந்த ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த மலை பயணம் உங்களோட வாழ்க்கையில் கிடைச்சதுன்னா அது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக அமையும். தொட்டபெட்டா சிகரம். இது ஊட்டி டவுன்ல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நீலகிரி மாவட்டத்திலேயே மிக உயரமான இடம்னா அது இந்த தொட்டபெட்டா பீக் தான். ஏறத்தாழ சி லெவல்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2637 மீட்டர் உயரங்க. இது உயரமாக இருக்கிறதுனாலேயே இங்கே எப்போவுமே சில் கிளைமேட்டு தான் இருக்கும். இங்கே காலையில் மாலையில், அதுவும் பர்டிகுலராக காலையில் பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓவர் மிஸ்டாகவும் இருக்கும். ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகள், தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் அந்த எல்லாத்தையும் 360 டிகிரி வியூவில் அழகாக பார்த்து ரசிக்கலாம். ஸோ அது போக டெலஸ்கோப் ஹவுஸ் இருக்குது, நிறையா சின்ன சின்ன கடைகள் இருக்கும், இதில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஊட்டி ஏரி மற்றும் படகு இல்லம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஊட்டியோட டவுன்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரி. இதோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா 65 ஏக்கர். இந்த ஏரியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைன் மரங்கள் நிறையா இருக்கும். இந்த ஏரியிலேயே போட் ஹவுசஸ் இருக்குது, நார்மல் போட் ஹவுஸ் இருக்குது, ஹனிமூன் போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இதில் துடுப்பு படகு, பெடல் படகு மற்றும் மோட்டார் படகு சேவைகள்லாம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் போகிறீங்கிறத பொறுத்து அதோட ரேட்டுமே வேரி ஆகும். ஸோ அது போக இந்த ஏரியிலேயே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, குழந்தைகளுக்கான மினி ரயில் இருக்குது, அது போக குதிரை சவாரியுமே நீங்கள் பண்ணலாம். அரசு தாவரவியல் பூங்கா. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஊட்டி டவுன்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளேயே இது லொக்கேட் ஆகிருக்கு. இதை தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை பராமரிச்சுட்டு வராங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸும் இருக்குது. ஸோ இதில் டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 55 ஏக்கர். ஸோ இங்கே நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பூங்காவில் 20 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஃபாசில் ட்ரீ இருக்குது. ஸோ அது போக பல ஆயிரம் வகை மலர்ச்செடிகள் மற்றும் அரிய வகை தாவரங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அது போக எங்கே பார்த்தீங்கன்னாலுமே பசுமையான புல் தரைகள் இருக்கும், நீட்டான நடைபாதைகள் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்பெஷல் ஈவெண்ட் என்னென்னா எவ்ரி இயர் மே மாதம் மலர் கண்காட்சி நடைபெறும். அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பைக்காரா நீர்வீழ்ச்சி. இது ஊட்டி டவுன்ல இருந்து 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீலகிரி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஆறான பைக்காரா ஆற்றோட ஒரு பகுதி தான் இது. இந்த ஆறு முக்குருத்தி சிகரத்தில் உற்பத்தி ஆகி இங்கே அருவியாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அருவியோட மேலே பைக்காரா அணையும் இருக்கு. இங்கே எப்போ சீசன் காலத்தில் மட்டும்தான் வாட்டர் நிறையா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். குறிப்பாக மழை காலமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே வந்தால் நிறையா வாட்டர் ஃப்ளோ ஆகிறத பார்க்கலாம். ஸோ அந்த காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் டு ஜனவரி. ஸோ அந்த டைமில் வந்தீங்கன்னா நிறையா தண்ணி போகிறத பார்க்கலாம். அருவிக்கு போகிற வழியும் நல்லா இருக்கும்.
பைக்காரா படகு இல்லம். இது ஊட்டி டவுன்ல இருந்து 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பைக்காரா நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்திலேயே இருக்கு. இந்த படகு இல்லம் பைக்காரோட ஏரியில் அமைஞ்சிருக்கு. இங்க மோட்டார் போட்டு, ஸ்பீட் போட்டு மற்றும் வாட்டர் ஸ்கூட்டர் எல்லாமே இருக்கு. பைன் ஃபாரஸ்ட். இது ஊட்டி டவுன்ல இருந்து 6 to 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பைக்காரா ஃபால்ஸ் மற்றும் போட்டிங் செல்ற வழியில அமைஞ்சிருக்கு. இங்க உயரமான நேர்த்தியான பைன் மரங்கள் நிறைய இருக்கு. அதுக்குள்ள அந்த சன்ரைஸ் வர காட்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். இங்க எப்பவுமே குளிர்ச்சியான காற்று மற்றும் அமைதியான சூழல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பைன் ஃபாரஸ்டோட அடிவாரத்துல காமராஜர் சாகர் அணையோட நீர்நிலைகளும் இருக்கு. ஸோ இந்த நீர்நிலைகளோட எட்ஜில் ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டு நீங்கள் அப்படியே வாக்கிங் போனீங்கன்னா அந்த வியூஸ் மாற மாற அந்த காட்சிகள் உங்களை பிரமிக்க வைக்கிற வகையில் இருக்கும். இங்கே நீங்கள் ஆஃப் டே வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அத்தனை இயற்கை சீனரிஸுமே இருக்குது. நைன்த் மைல் ஷூட்டிங் ஸ்பாட். இது ஊட்டி டு மசினகுடி சாலையில் ஊட்டியிலிருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதாவது 9 மைல் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே பல தமிழ் படங்கள் எடுத்திருக்காங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு அந்த மலைத்தொடர் காட்சிகள் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே குளிர்ந்த பலமான காற்று வீசிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் பனிமூட்டமான சூழலும் ஏற்படும். நீங்கள் ஃபோட்டோகிராஃப், ரீல்ஸ், வீடியோ எடுக்கணும்னா இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட். சிக்ஸ்த் மைல் வியூ பாயிண்ட். இது ஊட்டி டு மசனகுடி சாலையில் ஊட்டியிலிருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது 6 மைல் தொலைவில் இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்கு மற்றும் அழகிய மலைத்தொடர்கள் எல்லாமே தெளிவாக தெரியும். இங்கேயும் நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க. குறிப்பாக காலை நேரங்களில் இங்கே பனிமூட்டமாக இருக்கும். அந்த காட்சியே சூப்பராக இருக்கும். டீ மியூசியம். இது ஊட்டியிலிருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தொட்டபெட்டா பீக்குக்கு பக்கத்தில் இருக்குது. இது ஜஸ்ட் மியூசியம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு டீ ஃபேக்ட்ரி. ஸோ இங்கே அந்த தேய் இலைகள் எப்படி பதப்படுத்துகிறாங்க, அது எப்படி டீ தூளாக மாற்றுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். ஸோ அது போக தேயிலையோட வரலாறு புகைப்படமாகவும் கலைப்பொருட்களாகவும் இங்கே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இறுதியாக ஃபைனலாக டீ ருசித்து பார்க்கலாம். ஸோ அது போக இங்கேயே நிறையா ஷாப்ஸ் இருக்கும். அங்கே ஹோம்மேட் சாக்லேட்ஸ், மசாலா டீ, க்ரீன் டீ, அது போக சென்ட், வாசனை திரவியங்கள், இது எல்லாமே நியாயமான விலையில் இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த இடங்கள் போக இன்னும் பல இடங்கள் உள்ளன. அவற்றில் சில